மாநில செயலாளர் முத்தர் அணிதிரட வேண்டும். ஆண்டுக்கு ஆண்டு அல்லது 5 ஆண்டுக்கு ஒரு ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். இனி அதுவும் விடக்கூடாது என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உலகம் பூரா, இந்தியா பூராவிலும் அவர் ஏற்பாடு செய்த இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட அத்தனை ஊர்களுக்கு செல்ல இருக்கிறோம். நடைபயணமாகவே செல்ல இருக்கிறோம். அது ஒரு நடைபயணம் என்பதுதான் எங்களுடைய குறிக்கும். எந்த இடத்துல எங்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் வருவதெல்லாம் சேர்ந்து கொள்வதெல்லாம் இல்லை. வருகிற தோழர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கு செல்ல இருக்கிறோம். இந்த செய்தியை சொல்ல இருக்கிறோம். நீங்களும் தயவு செய்து 100 நாள் வேலை அறவே காது கொடுக்கிறேன். பாருங்க, 100 நாள் வேலை பழைய காசு இன்னும் கொடுக்கல. எங்க கொடுக்க போறாங்க இல்ல, ஒரு அரசியல் மாற்றம். ஏற்கனவே பேரை எழுதிதான் நெடுஞ்ச அரிசி கொடுக்கப்படாது. முன்னாள் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள் இந்த நடைபயண இயக்கத்தை தொடங்கி வைத்து எழுச்சியோடு உரையாற்ற வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களை திருவரங்குளம் ஒத்திகை குழுவின் சார்பில் அன்போடு வருகை என வரவேற்கின்றோம். சந்தித்து நடைபயணத்தை தொடங்கி வைத்து எழுச்சியோடு இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் பற்றி விளக்க உரையாற்ற வருகை வந்து விட்டார்கள் என்பதை அன்போடு தெரிவித்து அனைவரும் வருகிறார்கள் என திருவரங்குளம் ஒத்திகை குழுவின் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஜனநாயக விரோத செயல்களை கண்டித்து விவசாயிகளுக்கு எதிராக, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, மாணவர் இளைஞர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்திய அரசாங்கத்தை கண்டித்து நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மாற்றத்தை நோக்கி என்ற முழக்கத்தை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி முடிய நாடு தழுவிய பிரச்சார பேரியக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறது. மக்களை நேரடியாக சந்தித்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து அதற்கு எதிரான முறையில் மக்களை அணிதிரட்டுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதனுடைய நிறைவாக செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று டெல்லி மாநகரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேரணி நடைபெற உள்ளது. இந்த பேரணிக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்டவர்கள் மாநில செயலாளர் வீரமணியின் தலைமையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்து இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்கள் தான் ஆகிறது. தாவேகாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில் இருந்து ஆதரிக்கிறது. அமைச்சரவையை கூட்டணியில் கிடையாது, அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை, வெளியில் இருந்து தனது ஆதரவை தெரிவித்து வருகிறது. வெளியிலிருந்து ஆதரிப்பதற்கு ஒரே காரணம், தாவேகாவிற்கு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை பலம் இல்லை என்ற காரணத்தை பயன்படுத்தி பாஜக இங்கே ஆட்சி புரிவதற்குள்ள ஒரு சூழ்ச்சியை, சதியை மேற்கொண்டார்கள். அதை முறியடிப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, மற்ற தோழமை கட்சிகள்லாம் ஆதரித்து அரசுக்கு ஆதரவளிப்பதுன்னு சொல்லி அரசு அமைந்திருக்கிறது. ஆட்சியில் சில கட்சிகள் பங்கேற்றிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற 2 கட்சிகளும் ஆட்சியில் பங்கேற்கவில்லை. அதனுடைய கூட்டணியிலையும் பங்கேற்கவில்லை. தனியார் கூட்டணி நம்ம கூட்டணியில் பங்கேற்கலை, வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். நேற்றைய தினம் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வேளாண்மைத்துறை பட்ஜெட்டும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி எங்கள் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றன. பல நல்ல விஷயங்களை வரவேற்றிருக்கின்றன. குறிப்பாக திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் நகை, ஒரு பட்டுச்சேலை வழங்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 பவுனும் ஒரு பட்டுச்சேலையும் எல்லா பெண்களுக்குமா அல்லது வறுமை கோட்டுக்கும் கீழே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அது அரசாணை வந்தால்தான் தெரியும். சரி, அதை வரவேற்கிறோம். அதே மாதிரி வீடு கட்டுகிற திட்டத்திற்கு ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதே மாதிரி
ஆதரவற்ற விதவை பெண்கள் போன்றவர்களுக்கு 5 ஆடுகள் வழங்குவதற்குள்ள அறிவிப்பை செய்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் சீர்குலைத்து விட்டது. இந்த பெயரையே எடுத்துட்டாங்க. மகாத்மா காந்தி பெயரையே எடுத்துட்டு வேறு ஏதோ ராம்ஜின்னு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எல்லோரும் சரியாக புரிந்து கொள்வது நல்லது. ஐக்கிய முன்னணி ஆட்சி மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த பொழுது அந்த திட்டத்திற்கு நிதி ஒரு பொருட்டல்ல, எவ்வளவு நிதி வேண்டுமானால் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அறிவித்தது மட்டுமல்ல, அந்த திட்டத்திற்குரிய 100% நிதியையும் ஒன்றிய அரசாங்கம் வழங்கியது. மோடி அரசாங்கம் அறிவித்திருப்பது 60% ஒன்றிய அரசாங்கம் வழங்கும், 40% அந்தந்த மாநில அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்ற அடிப்படையில் அறிவித்து 125 நாள் வேலை வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. மாநில அரசு அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் 150 நாள் வேலை வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். 125 நாளும் 150 நாளும் கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் 200 நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, 150 நாளே வச்சுக்கலாம். ஒரு நாள் ஒன்றுக்கு 345 ரூபாய் சம்பளம் ஒதுக்கி இருக்கிற பணம் ஒன்றிய அரசாங்கம் 7000 கோடி, மாநில அரசு தனது பங்காக 5000 கோடி நிதி ஒதுக்கணும். இன்னும் நிதி ஒதுக்கலை. அப்படி நிதி ஒதுக்காத பொழுது இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அதற்குள்ள நிதி ஆதாரத்தை வழங்க இப்படி பல அம்சங்கள், வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய விவசாயிகள் எதிர்பார்ப்பது தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுடைய கடனை முழுமையாக ரத்து செய்வதும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தது. அந்த அறிவிப்பு குறித்து இந்த அறிக்கையில் தெளிவாக எதுவும் சொல்லலை. அதை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கிட்டு இருந்தாங்க. அது 2500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதை பற்றியும் அறிக்கையில் எதுவும் இல்லை. வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் வேலையில்லா கால நிவாரணம் வழங்கப்படும் என்று தேர்தலில் அறிவித்தார்கள். அது குறித்தும் இந்த அறிக்கையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இவைகளெல்லாம் விரைவாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவேரி தண்ணி வராததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு குறுவைக்கான நிவாரண உதவித்தொகை வழங்கியாச்சுன்னு சொல்லி முதலமைச்சர் இப்போ பேரவையில் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சியெல்லாம் பேப்பர் படிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கொடுத்தது நிவாரணமா இல்லை அது வந்து அந்த சிறப்பு திட்டமா? குறுவைக்கா ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல. நாங்கள் சரியாக அவர் சொல்கிற அளவுக்கு பேப்பர்லாம் சரியாக படிக்கிறது இல்லை தான். விஜய் முதல்வர் விஜய் இல்லை, நான் சொல்லியிருக்கேன். பேப்பரையும் சரியாக படிக்கிறது இல்லை, செய்திகளையும் பார்க்கறது இல்லை. யாரோ சொல்கிறத வச்சுட்டு பேசணும்னு சில பேர் நினைக்கலாம். நாங்கள் தொடர்ந்து பத்திரிக்கை படிக்கிறோம், தொலைக்காட்சிகளை பார்க்கலாம். குறுவை விவசாயத்தில் முற்றிலுமாக சாகுபடி செய்யப்படும் மிகப்பெரிய பாதிப்பு. அது ஏதோ ஒரு தனிப்பட்ட விவசாயிக்குரிய பாதிப்பு அல்ல, ஒட்டுமொத்த தேசத்தினுடைய உற்பத்திக்கான பாதிப்பு. அதற்கு இதுவரையில் எந்த இழப்பீடும் அரசு வழங்கவில்லை. இல்லை, அரசு வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறாங்க, தயாராக இருக்கும், பிரச்சனை கிடையாது. இந்த அரசாங்கத்தின் மேலே பழி சுமத்தணுங்கிற அவசியமும் அக்கறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடையாது. இவையெல்லாம் தேவையாக இருக்கிறது. இதே மாதிரி காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு, முதலமைச்சருடைய பொறுப்பு. ஏன்னா இங்கே பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண்பது என்பது சாத்தியமல்ல. ஏனென்றால் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 26 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் கர்நாடக முதலமைச்சரோடு பேசியிருக்கிறார்கள். எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. அதனால்தான் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தோழர் காத்தமுத்து பேசி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்கள், சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டம் உட்பட பல போர் நடைபெற்று அதனுடைய முத்தாய்ப்பாக தஞ்சையிலிருந்து வேதாரண்யம் வரை 110 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1.5 லட்சம் மக்கள் எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. அதன் பிறகுதான் விபி சிங் ஆட்சி காலத்தில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு 1990ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட பிறகு இடைக்கால தீர்ப்பாக 205 டிஎம்சி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளும் விவசாயிகளும் இந்த தண்ணி போதுமானதல்ல, ஏனென்றால் டெல்டாவுக்கு தேவையான தண்ணி என்பது 250 டிஎம்சிலேருந்து 300 டிஎம்சி வரைக்கும் தண்ணீர் தேவை.
அதனால் 205 போதுமானது அல்ல என்று சொன்ன பொழுது இறுதி தீர்ப்பில் அவை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இறுதி தீர்ப்பு வழங்குகிற பொழுது இடைக்கால தீர்ப்பை காட்டிலும் 12 டிஎம்சி தண்ணீரை குறைத்து அறிவித்தார். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் அதையும் குறைத்து 15 டிஎம்சி குறைத்து 177.25 டிஎம்சி தண்ணீர் தான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தண்ணி வரல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. மாதவாரியாக கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகம் கொடுக்க மறுக்கிறது. கர்நாடகம் என்ன கருதுகிறது, அந்த மாநில அரசு என்ன கருதுகிறது, அது பிஜேபி ஆட்சியா அல்லது காங்கிரஸ் ஆட்சியா அல்லது ரெண்டும் சேர்ந்த ஆட்சியாங்கிறது பிரச்சனை இல்லை. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை ஒரு வடிகாலாக பயன்படுத்த விரும்புகிறார்கள். இப்போ தண்ணி வருதுங்கிறாங்க. என்ன தண்ணி வருது? அணை நிரம்பி போச்சு, கபனி அணை. இதுக்கு மேலே தேக்க முடியாது, அதனால் தண்ணி திறந்து விடுறாங்க, ஒரு வடிகாலாக பயன்படுத்துகிறார்கள். இதை மட்டும் அல்லாமல் மேகதாட்டில் அணை கட்டியே தீர்வோம் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனையில் ஒன்றிய இணையமைச்சர் கேள்விக்கு பதிலளிக்கிற பொழுது எழுத்துப்பூர்வமான பதிலில் கேரளத்தையோ தமிழ்நாட்டையோ புதுச்சேரியையோ கேட்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லலை. இவரை சொல்ல சொன்னது? இது எதுக்கு இது சொல்கிறாரு அவர்? அப்போ கர்நாடகத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறார். மேகதாட்டில் அணை கட்டியே தீருவோம், 9 லட்சம் கோடி இதுக்கு நிதி ஒதுக்கிட்டோம் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி கட்டப்பட்டால் 67 டிஎம்சி தண்ணீரை அங்கே தேக்குவார். அப்போ 177 67 போயிட்டால் மிச்சம் நிறையது ஒன்றும் கிடையாது. இப்போ மொத்தத்தில் டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறும். ஏறத்தாழ 20க்கு மேற்பட்ட மாவட்டங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே இது இந்த பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை அல்ல, ஒரு சங்கம் சார்ந்த பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனை என்கிற முறையில் எப்படி கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி, காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகள், முன்னாள் முதலமைச்சர்கள், இந்நாள் முதலமைச்சர் எல்லோரும் ஒரு ஒன்றாக நின்று ஒத்த குரலாக குரல் எழுப்புகிறார்களோ அதே போன்று தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒத்த குரலாக ஒலிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வேண்டுகோள் விடுத்து வருகிறோம். ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், அனைத்து கட்சி கூட்ட வேண்டியது அவசியம் இல்லை, அங்கே அவங்க ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லுவாங்க என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார். சரி, ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லுவாங்க, நான் கூட்ட மாட்டேன் அப்படின்னா இப்போ நாளைக்கு எதுக்கு முதலமைச்சர் கூட்டத்தை, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட கூட்டத்தை கூட்டியிருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தாவேக்காக ஒருத்தர் கூட கிடையாது. திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், பிசிக இந்த கட்சிகள் தான் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை மட்டும் எப்படி, அந்த கூட்டத்தில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்ல மாட்டாங்களா? அமைச்சர் சொல்லுவது பொருத்தமற்ற காரணம். அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து விவசாய சங்க கூட்டத்தை நடத்தி ஒரு ஒத்த கருத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சியை மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும். உங்கள் அரசியல் அனுபவத்தில் இது போல முக்கியமான பிரச்சனைக்கு பேசாத முதலமைச்சரை பார்த்துருக்கீங்களா? காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் சில பிரச்சனைகளாக இருக்கட்டும். நான் அதெல்லாம் பெரிய விஷயமா கருதலை. அவர் பேசுகிறது பேசாதது அவர் விருப்பம். அவர் ஏயா பேசலைன்னா, நான் தான் பேசினா 5 நிமிஷம் பேசினேன், எல்லாம் புரோட்டா போட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. நான் அந்த கேள்வியை தவிர்க்கிறேன். பேசுவது பேசாத அவர் விருப்பம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அவருடைய. கம்யூனிஸ்ட் மாநில முதலமைச்சருங்கிற முறையில் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பும் கடமையும் அக்கறையும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதை மேற்கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சியில் கருத்து முரண்பாடு இருக்கா? இப்போ தலைமை சிபிஎம்மாக இருக்கட்டும், ஐயா இருக்கட்டும், தலைவர்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கீழ்மட்டத்தில் உள்ளவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ சண்முகம் தொடர் ஒரு மாதிரி பேசுகிறாரு, பாலபாரதி மற்றவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க இந்த ஆட்சிக்கு எதிராக. அதே மாதிரி சிபிஐலையுமே உங்களோட கருத்து ஒன்றா இருக்குது, வீரபாண்டியன் தலைவரோட கருத்து ஒன்றா இருக்குது. ஒரு கருத்தும் கிடையாது, ஒரே கருத்து தான். இந்த அரசாங்கத்தை வெளியிலிருந்து ஆதரிப்பது என்று 8ஆம் தேதி முடிவெடுத்தது நான் கூட சேர்ந்திருந்த ஒரு மனதான தீர்மானம் தான். அதே மாதிரி இந்த கூட்டணிகள் பங்கேற்பது இல்லை, கூட்டணி அமைச்சாங்கல்ல, அதில் பங்கேற்பு இல்லை என்பதும் ஒரு மனதாக எடுக்கப்பட்ட முடிவு தான். பத்திரிகையில் தொலைக்காட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன செய்தியை முழுசாக போடணும், அல்லது நிருபர்கள் செய்தியை கேட்குற கேள்வியை போட்டு என் பதிலை போடணும். அவங்க கேட்குற கேள்வியே போட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிற செய்தியில் தலையும் கிள்ளிடுறாங்க, வாழையும் கிள்ளிட்டு நடுப்புற ஏதாவது ஒன்று போட்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக முத்தரசம் பேரும் நீங்களே என் மேலே தப்பாக பிரச்சாரம் நிச்சயமானதல்ல. அது ஒரு ஏறத்தாழ ஒரு 7 மாவட்டங்களுடைய 8 லட்சம் ஏக்கர் பாசனத்திற்கு பயன்படக்கூடிய மிக அற்புதமான திட்டம். ஒரு ராமநாதபுரமாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், விருதுநகராக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அதே மாதிரி கரூர், திருச்சி, தூத்துக்குடி உட்பட. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி பாலைவனம். ராமநாதபுரத்தை கேட்க வேண்டியது எப்போ பார்த்தாலும் காட்டுக்குருவை தான் இருக்குது. சிவகங்கையும் அது மாதிரி தான் இருக்குது. விருதுநகர் அதை விட மோசமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாவட்டம் பாதிப்பாக இருக்குது.
இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த 7 மாவட்டங்களில் ஒரு 8 லட்சம் ஏக்கரில் சாகுபடியை மேற்கொள்ள முடியும். குடித நீரும் கிடைக்கும். காவிரியில் தண்ணி இல்லாதனால பெரும்பகுதி மாவட்டங்களில் தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. எல்லாம் காலி குடத்தோட சாலை மறியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் நடக்குது. தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டங்களும். திருவாரூர், திருச்சியில் நடக்குது. திருச்சி அங்கே தான் அகண்ட காவிரி ஓடுது. அந்த திருச்சியில் குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த காவேரி வைகை குண்டாறு திட்டம் ஒரு 50 ஆண்டு கால கனவு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிதி ஒதுக்குறாங்க. அது அப்படியே செயல்படாமல் அப்படியே இப்போ 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த பகுதி விவசாய சங்கங்களை சேர்ந்த அத்தனை பேரும் கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த திட்டத்தை நிறைவேற்றணும், அதுக்கு உரிய நிதிகளை ஒதுக்கணும்னு எழுதியிருக்கிறாரு. அதை வலியுறுத்தட்டும், நாங்களும் வலியுறுத்தணும். அந்த திட்டம் தமிழ்நாட்டிற்கு மிக தேவையான அவசியமான திட்டம். இப்போ குறுவை சாகுபடி நடக்கலைன்னு சொல்கிறோம். அது என்ன தனிப்பட்ட கருத்தாது இல்லை அந்த ஊருகாரங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன்னா எல்லாருக்கும் தெரியும். வருவாய்த்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கு தெரியும். ஏற்பட்ட வறட்சிக்கு என்ன நிவாரணம் என்பது தெரியல. தொடர்ந்து மழை பெய்தால் மேட்டூருக்கு தண்ணி வரும், இல்லைன்னா வராது. அது மாதிரி இங்கே எப்போ மழை பெய்யுது எப்போ மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது. வெப்பம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடி செய்யாமல் பெரும்பகுதியாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசு முயற்சிகளை மேற்கொண்டு நிவாரணம் கொடுக்கல. இதெல்லாம் குழுவாக சும்மா ஒரு நிதி தொகுப்பு சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் அடிப்படையில் இருக்குது. எல்லாத்தையும் வழங்கியிருக்குது இந்த நிதியை. உதாரணமாக சைக்கிள் வழங்குறாங்க. சைக்கிள் வழங்கின யார் தொடங்கினது? ஜெயலலிதா ஆட்சியாக தான் தொடங்கப்பட்டது. 11ஆம் ஆண்டு சைக்கிள். திமுக ஆட்சியிலையும் அது தொடர்ந்தது. இப்போ அதே சைக்கிள் தான் வழங்குறாங்க. கூடுதலாக என்ன அப்படின்னா ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க, நல்லது தான். அப்புறம் சைக்கிளில் ஒரு பாட்டில் ஊதிட்டு தண்ணி பண்ணுறது வசதி. இப்போ ஏற்கனவே செயல்படுத்த திட்டங்கள் அது மாதிரி இந்த தொகுப்பூதியம் கொடுப்பது சிறப்பு திட்டம் இது எல்லா ஆட்சியும் தொடர்ந்துடுது. நாம் கேட்பது இந்த சிறப்பு திட்டத்தை அல்ல. குறுவை சாகுபடி இல்லாத காரணத்தினால், மழையில் தண்ணீர் மேற்கொண்டு ஜூன் 12 திறக்காத காரணத்தினால் கடுமையான வறட்சி ஏற்பட்டு குறுவை சாகுபடி விவசாயிகள் ஏறத்தால் 6 லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்கிறோம். நிவாரணம் இது வரைக்கும் அறிவிக்க முடியல, கொடுக்கவும் முடியல. முதலமைச்சர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் கொடுக்கலன்னு சொல்கிறேன். நீங்கள் திருப்பி முதலமைச்சரை பார்த்து முத்தரசம் கொடுக்கலன்னு சொல்கிறாருங்க. நீங்கள் இப்போ என்கிட்ட திருப்பி சொல்கிறீங்கல்ல. முதலமைச்சரில் சொன்னதை நான் மறுக்கிறேங்கிறது நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், நேராக சொல்லுங்கள், இல்லை உங்கள் தொலைக்காட்சி மூலியமாக சொல்லுங்கள். அவ்வளோதான். நான் அவர் சொல்கிறாரு நான் என்ன பண்ண முடியும்? அவர் முதலமைச்சருங்க, நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன முதலமைச்சரா? நான் சும்மா சாதாரண. நன்றி. நடைபெற இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திருவரங்குளம் ஒன்றியத்தில் நடைபெறுகிற இந்த நடைபெற இயக்கத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர் டி. தமிழ்பரன் அவர்களே, குலமங்கலம் வடக்கு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பாஞ்சாலி செல்வகுமார் உள்ளிட்ட இடதுசாரிகள் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் கிளர்ச்சி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தேசிய குழு முடிவை ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அது ஏதோ புதுக்கோட்டை மாவட்டம் அல்லது சிவகங்கை மாவட்டம் என்று இல்லாமல், தமிழ்நாடு என்பது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இயக்கம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 6ஆம் தேதி, நேற்றைய தினம். அந்த ஆகஸ்ட் 6 என்பது ஒரு மிக முக்கியமான தலைவருடைய நினைவு நாளாகும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கிய தலைவர்கள் ஒருவராக, நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற மகத்தான தலைவராக, ராஜ்யசபாவில் நீண்ட நெடுங்காலம் பணியாற்றிய தோழராக இருந்த தோழர் குபேஷ் குப்தா அவர்களுடைய நினைவு நாள் நேற்றைய தினம். அன்றைய நாள் தான் இது தொடங்கப்பட்டது. குபேஷ் குப்தா பற்றி எல்லோருக்கும் தெரியும். தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக ராஜ்யசபாவில் ஒரு ஆற்றிய உரை தனி புத்தகமாக வந்திருக்கிறது. எல்லோரும் வாங்கி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். மிகச்சிறந்த தலைவர் அவர் மறைந்த பொழுது, அவர் மாஸ்கோ சென்ற பொழுது அங்கு இயற்கை எழுதிவிட்டார். அந்த மறைவை செய்தி கேட்டு குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அறிக்கை வெளியிட்டார்.
என்னுடைய மாணவன் குபேஷ் குப்தா. அவன் இன்னும் சில காலம் எனக்கு மாணவனாக இருந்திருப்பானால் நான் கம்யூனிஸ்டாக மாறியிருப்பேன் என்று சொன்னார். நாட்டினுடைய பிரதமராக பணியாற்றிய இந்திரா காந்தி அவர்கள் தோழர் குபேஷ் பல்வேறு சூழலிலும் வெற்றி பெற்று வந்தவர், இப்பொழுதும் வெற்றி பெற்று வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து அந்த நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது என்று சொன்னார். கேரளத்தின் முதலமைச்சராக பிறகு ஒன்றிய அமைச்சராக இருந்த கருணாகரன் அவர்கள் குபேஷ் குப்தா இல்லாத நாடாளுமன்றத்தை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட மகத்தான தலைவருடைய நினைவு நாளில் இந்த இயக்கம் தொடங்கியிருக்கிறது. இன்றைக்கு 2வது நாளாக நாம் தொடங்குகிற பொழுது முத்தமிழறிஞர் என போற்றப்பட்ட தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் 5 முறை முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய கலைஞருடைய நினைவு நாளில் 2வது நாளாக இந்த பயணத்தை நாம் தொடங்குகிறோம். இந்த பயணம் தொடங்குவது, இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது சொந்த அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல. சொந்த அரசியல் ஆதாயத்திற்காக எந்த ஒரு இயக்கத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரை நடத்தியது கிடையாது. தேச நலன், தேசத்தின் மக்கள் நலன் என்கிற காரணத்திற்காகத்தான் பல்வேறு இயக்கங்கள் நடந்திருக்கின்றன. இப்பொழுது நம்முடைய நாட்டில் மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் மேலோங்கி நிற்கிறது, இது ஒரு பக்கம். மற்றொரு புறத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நாட்டில் ஜனநாயகம் நீடிக்குமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. எந்த அளவுக்கு ஒரு தேசபக்த உணர்வோடு நடைபெறுகிறது. அகற்றுவதற்கு 200 ஆண்டு காலம் போராடி அவர்களை வெளியேற்றி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாடு விடுதலை பெற்றது. இப்பொழுது தொடங்கி இருக்கிற போராட்டம் 2வது சுதந்திர போராட்டம். முதல்ல அந்நியாட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம். இப்பொழுது நம்மவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு ஒன்றிய ஆட்சி இருக்கிறது. அதற்கு எதிரான போராட்டம் 2வது சுதந்திர போராட்டமாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. நாங்கள் சொல்லுகிற பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடைபெற்றது. 700 விவசாயிகள் செத்ததற்கு பிறகு ஒன்றிய அரசாங்கம் கமா புஸ்டாப்பை கூட நாங்கள் திருத்த மாட்டோம், மாற்ற மாட்டோம், அதை திரும்ப பெற வேண்டிய நிர்பந்தத்தை, நெருக்கடியை விவசாயிகள் ஏற்படுத்தினார்கள். அந்த போராட்டத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, எழுத்துப்பூர்வமான வாக்குறுதி. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம், விவசாயிகள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்ப பெறுவோம் என்று எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி கொடுத்து தொடர்ந்து எதிர்த்து போராடி வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு குறைந்தபட்சம் விதிவிலக்காவது கொடுங்கிறோம். என்ன காரணம்? ஒரு நீட் நுழைவுத் தேர்வு 12ஆம் வகுப்பு தேர்வானதற்கு பிறகு நீட் நுழைவுத் தேர்வு எழுதி தேர்வானால்தான் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்கிற நிலை. முதல்ல தொடக்கி வைத்தது இந்த போராட்டத்தை அரியலூர் அனிதா என்கிற மாணவி. அவங்க தந்த ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி, திருச்சி காந்தி மார்க்கெட்ல, காய்கறி மார்க்கெட்ல மூட்டை தூக்கி குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளி. அனிதாவுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. வீட்டுல 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. வீட்டை பொறுப்பு தயார்படுத்திக்கிறாங்க. என்ன காரணம்னா, தனது தாய்க்கு ஒரு நல்ல சிகிச்சை கிடைத்திருந்தால் தாயை காப்பாற்றி இருக்கலாம், சிகிச்சை அளிக்க முடியவில்லை. ஆகவே நான் மருத்துவராகி ஆயிரக்கணக்கான தாய்மார்களை காப்பாற்றுவேன் என்று சபதம் எடுத்து படித்து 1200 மதிப்பெண்களை அந்த மாணவி எடுத்திருந்தார். ஆனால் நீட் நுழைவுத் தேர்வில் பாஸ் ஆகல. இவ்வளவு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவி நீட் நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ண முடியல. அந்த தேர்வுக்கு முன்னர் அனிதாவும் அவரோடு சேர்ந்த மற்ற மாணவிகளும் பால நிலத்திற்கு வந்து என்னை சந்தித்தார்கள். இந்த நீட் நுழைவுத் தேர்வு மிக அபாயகரமானது, நாங்கள் எல்லாம் மருத்துவராக முடியாது, ரத்து செய்ய நடவடிக்கை எடுங்கள், போராடுங்கள் என்று சொன்னார். முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்னோம். அந்த தேர்வில் பாஸ் ஆகல. அவங்க ஒரு கடிதம் எழுதி வச்சாங்க, என்னை போன்ற ஏழை பெண்கள் மருத்துவராக முடியாது, ஆகவே நான் மாய்த்துக் கொள்கிறேன் மாய்த்துக் கொண்டார்கள். அது தற்கொலை அல்ல, மோடி ஆட்சியால் அனிதா கொலை செய்யப்பட்டார். ஒரு அனிதா அல்ல, நூற்றுக்கணக்கான அனிதாக்கள் தமிழ்நாட்டில் கொலை உண்டார்கள். இப்ப நடந்த பிரச்சனை, மே மாதம் 3ஆம் தேதி தேர்வு.
22 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். ஒருத்தர் 22 லட்சம் பேர். அந்த தேர்வுக்கு தயாராகுவது என்பது ஒரு சாதாரண வேலை அல்ல. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த பயிற்சி பள்ளியில் லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து சேர்ந்து பயிற்சி பெறுகிறார்கள், தேர்வு எழுதுவதற்கு தயாராகிறார்கள். மற்றவர்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கிறார்கள், இரவு பகலாக படிக்கிறார்கள், ராத்திரி பகலா. வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் படின்னு போட்டு பாராப்படுத்துறாங்க. எப்படியா நீட் நுழைவுத் தேர்வில் பாஸ் ஆகிடலாம் என்று வற்புறுத்துகிறார்கள். அப்படி கஷ்டப்பட்டு மே மாதம் 3ஆம் தேதி 22 லட்சம் மாணவிகள் தேர்வு எழுதினார்கள். நாட்டால் கசிவு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி 12ஆம் தேதி ரத்து செய்கிறார்கள். மோடி அரசாங்கம் சொல்லுகிறது, நாங்கள் கசிவு ஏற்பட்ட பிறகு ரத்து செய்தோம், மீண்டும் தேர்வு நடத்தினோம். இது சாதனையாக சொல்லுகிறார்கள். இதற்காக வெட்கப்படல, வேதனைப்படல. அப்ப இந்த கசிவிற்கு யார் பொறுப்பு இருக்கணுமா வேண்டாமா? அரியலூர்ல ரயில் கவர்ந்து போச்சது, நூற்றுக்கணக்கான இறந்து போனார்கள். அன்றைக்கு ரயில்வே அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி யாரும் சொல்லல, அவரை ராஜினாமா பண்ணார். சீனா படையெடுத்தது, வி.கே. கிருஷ்ணமேனன் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார், ராஜினாமா செய்தார். 22 லட்சம் பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வு நாட்டால் கசிந்தது எப்படி? இதற்கு யார் பொறுப்பேற்கணுமா வேண்டாமா? பொறுப்பேற்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்றுதான் மாணவர்களும் இளைஞர்களும் ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்துகிறார்கள். ஜூலை 20ஆம் தேதி இல்லை, ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஒரு சமூக ஆர்வலர் காலவரையற்ற உண்ணாவிரத்தை மேற்கொள்கிறார். இந்த ஜந்தர் மந்தர்ல இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் ஜந்தர் மந்தருக்கு போய் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள், ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு அதிகாரியோ அந்த இடத்துக்கு யாரும் போகல. அவங்க ஜூலை மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடியது. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றார்கள். ஒரு 20-30 லட்சம் பேர். ஒரு தன்னெழுச்சியாக, யாரும் வாகனம் வச்சு அழைச்சி சொல்லல, வந்தவனுக்கெல்லாம் 200 பணம்னு சொல்லல, அவனா திரண்டு வர்றான். 20-30 லட்சம் பேர் திரண்டு ஊர்வலமாக போகிறார்கள், முழக்கமிட்டு போகிறார்கள். இந்த ஊர்வலம், இந்த முழக்கம் யார் கொடுத்த அனுமதி? நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை அது. தங்களுடைய கருத்தை, தங்களுடைய கோரிக்கையை சொல்வதற்கு பாதுகாப்பில் போகலாம், கூட்டங்கள் நடத்தலாம், பேரணி செல்லலாம், முழக்கங்கள் எழுப்பலாம், புத்தகங்கள் வெளியிடலாம், பத்திரிகைகளுக்கு அறிக்கைகள் கொடுக்கலாம் என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் பேரணி சென்றார்கள். அப்படி பேரணி சென்றவர்களை என்ன பண்ணிருக்கணும் அரசு? அந்த தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாரையும் வச்சு பேச முடியாது. சரி, அவர்களை அழைத்து என்ன கோரிக்கை, என்ன பிரச்சனை என்று பேசியிருந்தால் பிரச்சனை முடிந்திருக்கும். 28ஆம் தேதி போராட்டம் இருக்காங்களே, அதற்கு மாறாக தட்டி கொண்டு தாக்கி உனது பேரணியை நான் கலைப்பேன் என மிக மோசமான கொடூரமான தாக்குதல். சாதாரண தாக்குதல் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ்காரங்கெல்லாம் ஒரு முழம் நீளத்துக்கு ஒரு லட்சியம் வச்சிருப்பாங்க. டெல்லி போலீஸ் 1 மணி நேரத்தில் ஒரு ஆள் உயர்த்து வச்சிருப்பான். பெரிய பெரிய இது எருவு மாட்டை அடிக்கிறது மாதிரி. எருவு மாட்டை அடிக்கிறது கூட அவ்வளோ பெரிய கம்பை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆள் உயரத்துக்கு மூங்கி தடி கம்பு. அந்த தடி கம்பு மட்டுமல்ல, பொதுமக்கள் கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும், வணிக நண்பர்கள் கவனிக்க வேண்டும், பத்திரிகைகள் கவனிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு கம்பிலும் ஏராளமாக ஆணி அடிக்கப்பட்டு அந்த கம்பை கொண்டு தாக்கினார்கள். அப்படின்னா அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. போலீஸ் மட்டுமல்ல, சிஆர்பி போலீஸ் வரவழைக்கப்பட்டது. தண்ணீரை பீச்சி அடித்தார்கள். உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது, இப்படி ஊர்வலம் சென்றவர்கள் மீது ஒரு அநியாயமான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்கிறீர்களே, என்ன நியாயம்? கோரிக்கை வைத்து வருகிறவர்களுக்கு அழைத்து பேசி தீர்வு காண வேண்டாமா? அடக்குமுறை மூலம் தீர்வு காண முடியுமா என்று உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. இதான் அன்றைக்கு 20ஆம் தேதி நடந்தது. அடக்குமுறை மேற்கொண்டால் எப்பொழுதுமே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதற்கு எதிர்விளைவு தான் ஏற்படும். இதுதான் வரலாறு. அந்த 20ஆம் தேதிக்கு பிறகு, அந்த அடக்குமுறை கொடுமைகளுக்கு பிறகு நாடு தழுவிய போராட்டமாக அது மாறியது. நாடு எனக்கு ஒரு 5 ரூபா கடன் கொடுங்க, 5 ரூபா சைக்கிள் எடுத்துட்டு நேரம் காங்கிரஸ் கமிட்டி ஆபீஸுக்கு போய் என் 30 ரூபாய் சம்பளத்துல 5 ரூபாய் குறைச்சுங்க, இனிமேல் 20 ரூபாய் கொடுத்தா போறோம். பணம் மிச்சமாகிட்டு எப்படிலாம் இருக்காங்க பாருங்க, எப்படிலாம் தலைவர்கள் இருக்காங்க பாருங்க.
எஸ்கேவிஷன் ஒருத்தர் இருந்தார், பார்வையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு அந்த இயக்கத்திலும் டெல்லி நடக்கிற பேரணியிலும் நீங்கள் அனைவரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த இயக்கத்தை ஒட்டி மாநில கட்சி வெளியிட்டிருக்கிற சின்ன பிரச்சனை இப்போ மாநிலத்தில் கொடுத்துட்டு போகிற ஒரு 1000 காப்பி விலை 5 ரூபா தான். தயவு செஞ்சு வாங்குங்க, எல்லாரும் படிங்க. வசதி உள்ளவங்க 20 ரூபா கொடுத்துட்டு ஒரு 100 புத்தகத்தை 50 புத்தகம் 10 புத்தகம்னு வாங்கி மற்றவங்கள்ட்டையும் கொடுங்க. அப்பதான் இயக்கம் எதற்காக நடைபெறுகிறது, இதில் உள்ள நியாயம் என்ன, தர்மம் என்ன என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்து, சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட பிரிவிற்கு, ஒன்றிய பிரிவிற்கு ஆதரவளித்த பொதுமக்கள், கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். தமிழ்நாட்டில் இந்திய 3வது மொழி என்று இந்திய சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டிருக்கிறார். கண்டித்து துண்டு பிரசனங்களாக வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மதவாதமாக, சாதியவாதமாக மறுவரியை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, சாதிய வெறியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருக்கிற முறை இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது, அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த சொத்து உரிமை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு ஏகத்தவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறது. இவற்றை இன்றைக்கு அழித்தொழிப்பதற்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற RSS பிஜேபி கும்பல் துடித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பின்வாசல் வழியாக வர துடிக்கிறார்கள். இன்றைக்கு இந்திக்காரனுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை மறுக்கப்படுகிறது மொழியால். இன்றைக்கு தேர்வு என்பது ஆங்கிலத்திலும்